நம்மளாம் நிலாச்சோறு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிட்டு? ரொம்ப நாளைக்கு பிறகு சாப்பிடுதோன்னு. ஆமாம், டூருக்கு போகிறதுக்கு முன்னால் சாப்பிட்டோம். அந்தான்னு டூருக்கு போயிட்டு வந்து ஒரு மாதம் ஆக போதில்ல. இழிச்சக்கா பெரியால டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா? நாளைக்கு காலையில் தான் வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியாக்கா? சரி சரி. தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காகட்டி. நானும் ஒரு தடவை தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் வீட்டுக்கு வந்த பிறகு தான் போய் பார்க்கணும். பிள்ளை பார்க்க தலைவர் மாதிரியே இருக்கான். அவர் அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். பிள்ளை தலைவர் மாதிரி இல்லை, விஜய் அப்பா மாதிரி இருக்கான். பிறந்த அன்னைக்கு முகச்சாடெல்லாம் தெரியாது டி, இன்னொரு 3 மாதம் கழிச்சு தான் தெரியும். சரி, என்ன அதிசயமா ராதாக்கா முட்டை குழம்புலாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. எப்பவும் ரசம் தானே கொண்டு வருவாங்க. முட்டை குழம்பு வச்சேன், நல்லா இருந்துச்சு. சரி, அதை எல்லாரும் சாப்பிட்டு பார்ப்பீங்களேன்னு சட்டியோட தூக்கிட்டு வந்துட்டேன். இருந்து சோறையும் கொண்டு வந்திருக்கேன், வேணுங்கிறவங்க எடுத்து சாப்பிடுங்க டி. எப்பா மழை கீழேருந்து மேலே நோக்கி பெய்யும்னு நினைக்கேன். ராதா கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்காளே, ஆச்சரியமா இருக்கு. பிடுங்கி திங்கத்தான் தெரியும் அவளுக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, நான் மாறிட்டேன். மாறினா சந்தோஷம்தான். என்னதான் நம்ம வீட்டில் நல்லா செஞ்சு செஞ்சு சாப்பிட்டாலும் எல்லார் வீட்டு சாப்பாடையும் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. ஏட்டி, எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான், வேணா எடுத்துக்கோ. என்னக்கா சப்பாத்தி தாங்கீங்க? சப்பாத்தி நீங்கள் சூப்பராக செய்வீங்கல்ல. நம்மளுக்கு இந்த சப்பாத்தியே ஆகாது. பிள்ளைகள் கேட்டாளுகளேன்னு செஞ்சேன், ஆனால் எனக்கு இறங்க மடக்கிட்டி. ஒயாமல் சப்பாத்தி சாப்பிட வேண்டியிருக்கு. உடம்பு வேற குறைக்கணும்னு சப்பாத்தியாக சாப்பிட்டு கிடந்தேன்னா அது சாப்பிட்டு சாப்பிட்டு சப்பாத்தியே வெறுத்து போயிட்டு. இழிச்சக்கா, வெறும் உப்புமாவை கிண்டி கொண்டு வந்திருக்கீங்க. எங்கள் வீட்டு முட்டை குழம்பு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுதேன் மட்டி, சாப்பிடுதேன். மத்தியானம் கொஞ்சம் கோழிக்கறி வாங்கி பிரியாணி போட்டேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டோம். அதனால எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை. மிச்சம் கிடந்துச்சு கொஞ்சம் சோறையும் எங்கள் வீட்டுக்காருக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாருல்ல, அவர் கொண்டு போயிட்டாரு. எனக்கு பசிக்கலை, சும்மா தான் படுத்து கிடந்தேன். நீங்கள்லாம் நிலாச்சோறு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டீங்களா, அதனால என்ன செய்யன்னு தெரியாமல் கொஞ்சோண்டு உப்புமாவை கிண்டிட்டு கொண்டு ஓடி வந்தேன். ஏக்கா, நான் தோசை வச்சுருக்கேங்க்கா, வாங்கிக்கோங்கக்கா, நல்லா இருக்கும். தோசை என்ன உங்கள் மாமியார் சுட்ட தோசையா? ஆமாம், அவங்க தான் சுட்டு கொடுத்தாங்க. நீ உங்கள் மாமியார் நல்லா ராசி ஆயிட்டீங்க என்ன? அவங்க நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு மூடு மாறிடும், என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க. மற்றபடி இப்போ நல்லா தான் இருக்காங்க. மாலா, உங்கள் வீட்டில் இன்னைக்கு சாம்பாராக்கும். எப்பவும் நீ தானே கறி மீனுன்னு வைப்ப. எங்கள் அத்தைக்காண்டி தான் ஒயாமல் இப்போ சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுலேருந்து ரொம்ப கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் எப்போமாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கேன். மற்றபடி சாம்பார் காய்கறியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொள்ளுதாட்டி, ஆடு மாடுக்கு போடுற மாதிரி காய்கறியாக போட்டு போட்டு கொடுத்து கொள்ளுதா. ஒரே சூப்பு கொடுக்கேன், ஜூஸை கொடுக்கேன், கீரையை கொடுக்கேன், காயை கொடுக்கேன்னு கொடுக்கா. ஒரு கறி மீனை கண்ணில் காட்டலாம்ல. வேண்டாம் அத்தை பாட்டி, இப்படியே சாப்பிடுங்க, அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும். பொரோட்டா திங்கிங்களா? பொரோட்டாலாம் ஒன்றும் வேண்டாம் முட்டி. அப்போனா எங்கள் வீட்டு முட்டை குழம்பு தின்னுங்க. மங்கம்மா, நான் இட்லியும் சாம்பாரும் வச்சிருக்கேன், சாப்பிடுதியா? இருக்கட்டும் முருகேசா, நான் தான் நல்லா சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல. பிறகு என்ன ஆளாளுக்கு அதை சாப்பிடு இதை சாப்பிடுங்கீங்க. என்ன அத்தை பாட்டி, நீங்கள் நிலாச்சோறு சாப்பிட்றதே ஒருத்தர் சாப்பாடு இன்னொருத்தர் மாற்றி மாற்றி சாப்பிட்றதுக்கு தானே. அப்போ தான் நல்லா ஜாலியாக இருக்கும். உப்புமா நல்ல தேனா இருக்குட்டி, எடுத்துக்கோங்க. எனக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் சாப்பிடுதேன். தோசையை காலி பண்ணிட்டு வாரேன். நாங்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? எனக்கு உப்புமா பிடிக்கும்ல, நானும் சாப்பிடுவேன். எல்லாரும் சாப்பிடுங்க டி, எல்லாருக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். நேற்று நடந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியுமாம்மா? ஒருத்தன் வந்து என்கிட்ட சங்கிலியை பிடுங்க பார்த்தானே, யாராவது சொன்னாங்களா? சங்கிலியை பிடுங்க பார்த்தானா? அவன் இந்த விஷயமே உங்களுக்கெல்லாம் தெரியாதா? யாராவது சொன்னாத்தானே எங்களுக்கு தெரியும். நான் பாட்டுக்கு செவனேன்னு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வந்தான். நல்லா டிப்பு டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான். சரி, பார்க்க நல்லவனா இருப்பான் போலன்னு நினச்சி நானும் பார்த்தேன். அவன் வந்தோன்னு என்கிட்ட மேடம் அப்படின்னா. உங்களை பார்த்தா மேடம்னா? ஆமாட்டி, என்னைய பார்த்து தான் சொன்னான். ஐயோ பாவம், 2 கண்ணு அவிஞ்சு போயிருக்கு போல அவனுக்கு. எனக்கு ஒரே சந்தோஷமா போயிட்டு, நம்மளை பார்த்து ஒருத்தன் மேடம்னு சொல்லுதானேன்னு. அப்படியாங்க என்னைய பார்த்தா மேடம்னு சொல்லுதீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் மேடம், மணி எத்தனைன்னு கேட்டான். பிறவு என்னட்டி ஒத்த ரோசா பிறவுன்ட்டு வர இரு சொல்லுதே. சொல்லு. மணி கேட்டானா, என்கிட்ட வாட்ச் இல்லை. நான் சொன்னேன், என்கிட்ட வாட்ச் இல்லை, நீங்கள் என்கிட்ட போய் மணி கேட்கீங்களே அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், மேடம் இந்த கீழே கிடக்கிற 10 ரூபா உங்களுக்குள்ளதான்னு கேட்டான். நானும் 10 ரூபான்னு படக்குன்னு கீழே குனிஞ்சு பார்த்தேனா, அந்த நேரம் பார்த்து இந்த களவாணி பையன் என் கழுத்தில் இருக்கிற சங்கிலி பிடுங்க பார்த்தான்டி. அட கொடுமையே. சங்கிலி பிடுங்கிட்டு போயிட்டானா?
ஐயோ எத்தனை பவுன் இருக்கும்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இவன் எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா? நாளைக்கு வேணா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். ஆமாட்டி, காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையை எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுவோம். பட்ட பகலில் ஊருக்குள்ளே வந்து ஒரு பொம்பளைகிட்ட சங்கிலி அடிச்சிட்டுல போயிருக்கான். களவாணி பயிலுக்கு இன்னும் சுற்றிக்கிட்டு தான் அலைதானுங்களாக்கும். எவளாவது என்னைய பேச விடுதீங்களா? இருங்க, பேசி முடிச்ச பிறகு நீங்களாம் சொல்லுங்க. ஆமாட்டி, பேசுறதுக்கு அவள் தான் ஆரம்பிச்சா. அவளை யாரும் பேசவே விடலையே. நீ சொல்லு தங்கம். நான் கீழே குனிஞ்சு 10 ரூபாயை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவன் கழுத்தில் கையை வைக்க பார்த்தானா, பட்டுன்னு கையை தட்டி விட்டுட்டு ஒரே அடிதான். எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்கிட்டயே வந்து சங்கிலியை ஆட்டையை போட வருவே அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு அடிச்சு உதச்சி நொறுக்கிட்டோம்ல. அப்படியாட்டி, அடிச்சு போட்டுட்டியா? அதானே, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியுமா? நான்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். நான் அவனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கும்போது புகவாய் தாத்தா வந்துட்டாரு. அவரும் சேர்ந்து அடி அடின்னு அடிச்சாரு. முருகேசா, இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒத்த வார்த்தை கூட பேசாமல் கல்லூலி மங்க மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கே. செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடாது டி, அதான் பெசாட்டுக்கு இருக்கேன். ஆமா, பொக்கவாய் தாத்தா வந்து உதவி செஞ்சாரு. அவர் கட்டையை கொண்டு அவனை அடிச்சாரு. நான் தூக்கி போட்டு மிதிச்சேன். அதுக்கு பிறகு பஞ்சாயத்து ஆபீஸுக்குள்ள இருந்து தலைவரும் வந்துட்டாரு. என்னம்மா இங்க கலாட்டான்னு கேட்டாரு. அவர்கிட்ட சொன்னனா பிறகு அவர் தான் போலீஸ்ல ஃபோன் பண்ணி அவனை பிடிச்சி கொடுத்தாரு. போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தாச்சா? நல்ல வேலை, எப்பா தப்பிச்சிட்டோம். ஜாக்கிரதையா இருங்கம்மா, எவனாலும் வருவானுங்க. டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சட்டையெல்லாம் இன் பண்ணிக்கிட்டு எப்படி வந்தான் தெரியுமா? திருட்டு பயலுகள்லாம் இப்போ அப்படி தான் இருக்கானுங்க. டீசெண்டாக வருவானுங்க, ஆட்டையை போட்டு போயிடுவானுங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படித்தான் ஒரு நாள் மேலே தெரு முத்தையாண்ணாச்சி வீட்டில் ஒரு 10 பவுன் நகையை திருடிட்டு போயிட்டாங்களாம்ல. அது என்னைக்கு ஒரு 10 நாள் இருக்குமே, தெரியாதா? எங்களுக்கெல்லாம் தெரியாதேக்கா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கேன். எல்லாரும் சேர்ந்து கருப்பு படம் பார்க்க தியேட்டருக்கு போயிருக்காங்க. வீட்டில் ஆள் இல்லைன்னொன்னே இவனுக்கு நோட்டம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கானுங்க. பின்பக்கமாக வந்து கதவை உடச்சிட்டு வந்து பீரோக்குள்ளே இருக்கிற நகையை பூரா ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க. பீரோவை உடச்சி சத்தம் கூடயே கேட்கல யாருக்கும். அவள் பீரோவில் சாவியை போடலையாம், சும்மா பூட்டி வச்சிருந்தாளாம். அதனால வந்தவன் ஈஸியாக திருடிட்டு போயிட்டான். ஏக்கா, நம்ம வீட்டு பீரோவில் நம்ம சாவி போட்டு வைக்கணுமாக்கா? அப்பப்போ நம்ம துணி எடுக்கும் வைக்கும், ஒய்யாமல் சாவியை போட்டு போட்டு திறந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்லக்கா. சும்மா தான் திறந்து போடுதோம். அவன் வீட்டுக்குள்ளே வந்து எதுக்கு களவாங்கானுங்க? களவாணி போயிட்ட போய் அதெல்லாம் பேச முடியுமாம்மா? அவனுக்கு தேவைன்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாளை நகையை பீரோலையே வைக்க மாட்டேம்மா, ஒளிச்சு வச்சிருவேன். அப்படித்தான் பண்ணணும் டி, ஒளிச்சுதான் வைக்கணும். நகையை கொண்டு பீரோக்குள்ள வைக்க கூடாது. நாளை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேம்மா. அது வாட்டுக்கு கிடக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எவன் பார்க்க போகிறான்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊசி போன குழம்பு காய்கறியும் தான் இருக்கும். அதனால எவனும் ஃப்ரிட்ஜை வந்து திறக்க மாட்டான். நல்ல ரோசனையாக இருக்கேட்டி. ஆமாம், இந்த மகளிர் குழுவில் துட்டு வந்துச்சே, அது எல்லாரும் என்ன செஞ்சீங்க? நான் ராமுட்ட கொடுத்துட்டேன்ப்பா. அவருக்கு துட்டு தேவைப்பட்டுச்சு, வீட்டு லோனுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டேன். நான் நகையை திருப்பிட்டேன். பேங்கில் கிடந்த நகையை திருப்பி கொண்டு வந்து வச்சாச்சு. என் சின்ன மகளுக்கு ஃபீஸு கட்டியாச்சு. தொட்டு காலி ஆயிட்டு, அவ்வளோதான். நாளை லோன் வேண்டான்ட்டேன்ப்பா. மாலா, அத்தை பாட்டி 2 பேர் லோன் வாங்கினீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாங்கள் ஒன்றும் செய்யலை. துட்டு அப்படியே தான் இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு நிறைய செலவாயிட்டு. நான் அத்தைக்கு வேற மருந்து மாத்திரை அது இதுன்னு வாங்க வேண்டியிருக்கு. அப்பப்போ எக்ஸ்ரே எடு, இசிஜி எடுங்கானுங்க. அதனால் எல்லாத்துக்கும் வேணுமேனு வச்சுருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு பில்லு சிம்ரன் தானே கட்டுனா? சிம்ரன் எவ்வளோ தான் கொண்டு வந்து கொடுப்பா? அவள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. எனக்கு தான் வாங்க மனசு வர மடக்கி. அக்கா தங்கச்சியாக பழகிட்டு போய் துட்டுன்னு எப்படி கேட்க? அவள் கொடுக்கா. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானும் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிடுவேன்ப்பா. இப்படிலாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ பைத்தியம், வாங்குவ. அதுக்கு நான் அப்படி செய்ய முடியுமா? எங்கள் எல்லாரையும் கேட்கியே, நீ துட்டு என்ன செஞ்சே? என் மவனுக்கு வேற பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, அதை கட்டணும். பிறகு அவன் நோட்டு புக்கெல்லாம் வேணும்னு கேட்பான், அதை வேற வாங்கி வைக்கணும். என்ன செய்யன்னு தெரியல, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். முதல்ல ஃபீஸை கட்டி விட்டுட்டி, அதுக்கு பிறகு மற்ற கதையை பாரு. எங்கள் வீட்டுக்காரர் சும்மா தானே இருக்காரு, அவர் ஃபீஸ் கட்டட்டும், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் பார்க்கணுக்கா. அவர் கட்டலைன்னா தான் நம்ம கட்டணும். இழிச்சக்கா, நீங்களும் லோன் எடுத்தீங்கல்ல, நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் லோன் எடுத்தேன். நந்தினிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இப்போ பெரிய ஆளுக்கு குழந்தை பிறந்துட்டுல, இன்னும் 16ஆம் நாத்து பேர் வைப்பாங்க. அப்போ ஏதாட்டும் நம்ம செய்யணும்ல, தங்கத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி போடுவோமேனு அந்த துட்டு அப்படியே வச்சுட்டேன். ஆமாட்டி, அடுத்து அது வேற வருதுல்ல, 16ஆவது நாள் அவங்க இலை கட்டுவாங்க. அப்போ நம்ம ஏதாவது செய்யணும்ல.
என்னதுக்கா செய்ய? என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கி. ஆளுக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு போய் கொடுத்துருவோமா? அவங்க என்ன சட்டை இல்லாமையா இருக்காங்க? நம்ம பிள்ளைய பார்க்க போகும்போதே ஒன்று வாங்கிட்டு போல, ஆளுக்கு ஒரு சட்டையவாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். அன்னைக்கே மாலா கேட்டா, ஏக்கா சும்மா போகிறோமே ஆளுக்கு ஒரு சட்டை எடுத்துகிட்டு போகுமான்னு கேட்கத்தான் செஞ்சா. நான் தான் வேண்டான்ட்டேன். நம்ம வாங்கிட்டு போகிற சட்டையெல்லாம் ராணி அக்காவுக்கு பிடிக்குமோ இல்லையோ, நம்ம பிள்ளைக்கு நம்ம அதை போடுவோம் இதை போடுவோம், இவளுக்கு இதை போய் வாங்கிட்டு வந்துட்டாளுகளே என்ன செய்யன்னு அவங்க ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாதுல்ல, அதான் வேண்டான்ட்டேன். நம்ம பேர் வைக்கும்போது ஏதாட்டும் ஒன்று செஞ்சிருவோம். அதைத்தான் கேட்கேன், பேர் வைக்க என்ன செய்ய? சட்டை எடுத்துகிட்டு போகணுமா எப்படி? ஆளாளுக்கு தனித்தனியாக செய்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் சேர்ந்து துட்டு போட்டு ஒரு மோதிரங்கதிரை வாங்கி போடுவோமா? மோதிரம் வாங்கினா எவ்வளோ வரும்? ஒரு 2000 3000 வந்துரும்ல பிறந்த பிள்ளைக்கு போட. ஆமாக்கா, தங்கம் விற்கிற விலைக்கு 2000 3000 சொல்லுவானுங்க. அப்போ எல்லாரும் ஆளுக்கு 200 300ன்னு போட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு மோதிரம் வாங்கிடுவோமா? ஆமாக்கா, உருப்படியே ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் பத்திரமா வச்சுக்கிடுவாங்க. சட்டை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க சட்டை எடுத்து கொடுத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் துட்டு போட்டு ஒரு மோதிரமும் வாங்கி போட்டுருவோம். இளிச்சக்கா, நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நான் சம்மந்தி வீடாக போயிட்டோம்ல, தங்கத்தில் ஏதாவது செய்யணுமில்லம்மா, ஒரு செயின் வாங்கி போடுவோன்னு பார்க்கேன். 70,000 கையில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு 30,000 கடன் கேட்டிருக்கேன். யார்கிட்டையாவது வாங்கி தாரேன்னு இருக்காரு. போட்டு ஒரு 1 லட்சம் வரட்டும், ஒரு 5 கிராம் 6 கிராம்லையாவது ஒரு செயினை வாங்கி போட்டுருவோம். ஆமாக்கா, சபையில் செஞ்சாதானே நம்மளுக்கு மதிப்பு. தலைவர் என்னாச்சு ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார். எங்கள் ராணி மைனியும் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம நிலமை நல்லா தெரியும்ல. இருந்தாலும் பெரிய மாமியார் வீட்டு சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அவங்க எதுவும் நம்மளை ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் செஞ்சிருவோன்னு பார்க்கேன். ஆமாக்கா, சபையில் செய்ய வேண்டியதை செஞ்சு விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு மரியாதை. அப்போ தான் நாளை பின்ன கெத்தாக நடக்க முடியும். அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய மாமியாரை தான் நினைக்க வேண்டியிருக்கு. அவங்க எதுவும் நினச்சிடக்கூடாதேன்னு பார்க்கேன். ஆமாக்கா, மகளை நல்ல பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க. அதுவும் காதல் கல்யாணம் தான். மகனை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கட்டிட்டாங்க. அதுவும் காதல் கல்யாணம் தான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? தலைவர் என்னாச்சு அப்படிலாம் பார்க்க மாட்டார். இருந்தாலும் நம்ம சபையில் செய்ய வேண்டியது செஞ்சிடணுங்க்கா. இளிச்சக்கா, நீங்கள் 70,000 வச்சுருக்கீங்கல்ல, 30,000 கடன் வாங்காதீங்க. என்கிட்ட இருக்குது. நாங்கள் சும்மா தான் வச்சுருக்கோம். ஆஸ்பத்திரிக்கு எப்போமாவது செலவுக்கு தேவைப்படும்னு வச்சுருக்கேன். சிம்ரன் வேற கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. அதனால் நான் தாரேன். உங்களுக்கு நகை வாங்குறதுக்கு எவ்வளோ வேணுமோ என்கிட்ட வாங்கிக்கோங்க, சரியா? வெளியே போய் வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அது வட்டி கொடுத்துக்கிட்டே கிடக்கணும். ஏம்மா, நீ கேட்டதே போதும் தங்கம். எனக்கு மனசே நிறைஞ்சு போய் கிடக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு தங்கச்சி தானே, நான் கொடுக்கேன், நீங்கள் வாங்கிக்கோங்க, சரியா? சரிட்டி, நான் நகை வாங்க போகும்போது உன்னையே கூப்பிடுதேன். எவ்வளோ குறையுதோ அதை மட்டும் கொடுன்னு. ஏக்கா, இதுக்கெல்லாம் அழலாமாக்கா? நல்ல உப்புமா கிண்டி கொண்டு வந்திருக்கீங்க, அழுதுகிட்டு இருக்கீங்க. கொண்டாங்க உப்புமாவை தெம்போம். இந்தாட்டி தின்னு. நான் கேட்டிருக்கேன். நான் மட்டும் என்ன இழிச்ச வையா? நான் தான் முதல்ல உப்புமா கேட்டேன். நாங்களாம் என்ன வயிற்று வாடகைக்க விட்டுருக்கோம்? நாங்களும் தான் திம்போம். எனக்கு உப்புமா வேணும். என்னக்கா இவளுக்கு இப்படி இருக்காளுக? ஊரெல்லாம் உப்புமாவா அப்படின்னு கேட்குது. இவளுக்கு உப்புமாவுக்கு சண்டை போடுதாளுக. எனக்கு மட்டும் இப்போ உப்புமா தரல, வெட்டு குத்தாயிரும். எதுக்கு வேஸ்டா பிரச்சனை? உப்புமா தட்டை வாங்கி 4 பிரிங்க, ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிடுவோம். பிரிங்க பங்க பிரிங்க. சரியான தீனி முட்டைகளாக இருக்காளுக. இந்த பொறப்புத்தான் நல்ல ரசிச்சு சாப்பிட கிடைச்சது. முருகேசா, நீ சும்மா கடை. மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. இங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு? இவன் வேற நேரங்காலம் தெரியாமல் மங்கம்மா சொல்லுன்னுக்கிட்டு இருக்கான். முதல்ல உப்புமா, அப்புறம் தான் மங்கம்மா. முதல்ல பேரப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கான். ராணி நல்ல ஆரத்தி சுத்து. எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்தவங்கெல்லாம் பிள்ளை மேலே நல்ல கண்ணு வச்சிருப்பாங்க. ஆமாங்க, இப்போ நான் சுற்றுற சுற்றுல நல்ல திருஷ்டியெல்லாம் ஓடி போயிரும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, ஊர்க்காரிக கண்ணு, ஊர்ல இருந்து பார்க்க வந்தவங்க கண்ணு, சொந்தக்காரங்க கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகட்டும். பேராண்டி, வலது காலை வச்சு உள்ள போங்க தங்கம். என்ன நந்தினி, எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேராண்டி எப்படி வலது காலை வச்சு உள்ள போவான்? விஜய் சும்மா இருங்க, அத்தைக்கு கேட்டுற போகுது. பெரிய தங்கம், வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. சரிம்மா. மாப்பிள்ளை நீங்களும் வாங்க. ஆமாம் மாப்பிள்ளை, நீங்களும் பெசாட்டுக்கு இங்கேயே இருந்துருங்க. ஆபீஸுக்கு போகிறதுக்கு இங்கேருந்தே போங்க. பெரிய உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்களேன்.
சரிங்க அத்தை, அம்மாட்ட சொல்லி பார்க்கேன். சரி எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. ஏங்க நான் கிளம்புதே. சரி சில்பா, நான் வேணா கொண்டு விடட்டா? நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். உங்க வண்டி சர்வீஸுக்கு போயிட்டுல, நீங்க ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க? ஸ்கூலு பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போயிடுவேன். நான் வேணா வண்டியில கொண்டு விட்டுட்டு போட்டா? வேண்டாம் சில்பா, எனக்கு இன்னைக்கு போக கொஞ்சம் நேரம் கிடக்கு, நான் மெதுவாக போய்க்கிடுதேன், நீ போ. சரி, மத்தியானத்துக்கு சோறு பொங்கி வச்சிருக்கேன். டிபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்து அங்க ரெடியா வச்சிருக்கேன். தூக்கிட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. சரிம்மா, நான் எடுத்துட்டு போறேன். நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? நான் என்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனேன்? மத்தியானம் வீட்டுல வந்து தான் சாப்பிட்டு போவேன். சரி சரி, மறந்துட்டேன். நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன், நீ போயிட்டு வா. அப்பப்போ ஃபோன் பண்ணுன்னு. சரி, நீங்க பிரேக்ல இருக்கும்போது ஃபோன் அடிங்க. சரி சில்பா, பார்த்து போயிட்டு வா. யார் இந்த பையன்? ஊருக்குள்ள புதுசா இருக்கான். நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. ஞாபகம் வந்துட்டு. ஓட்டு போடும்போது அந்த ஆபீஸில் இருந்தான் அவன் தானே. இங்கே எதுக்கு வாரான்? எப்பா தம்பி, உனக்கு என்ன வேணும்? ப்ரோ, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டா? யார் அது? இந்த ஊர்ல தான் இருக்காங்க. யார் அது? எனக்கு தெரியாம இந்த ஊர்ல இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு? காலேஜ் படிக்காங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஒன்றும் நம்ம ஊர்ல இல்லையே. யார் இது? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. இப்போ யாரப்பா தேடி வந்திருக்க நீ? ப்ரோ, இந்த ஊர்ல கொண்டை போட்டுக்கிட்டே ஒரு அக்கா அலைவாங்களே, கொஞ்சம் கணத்த உடம்பா இருப்பாங்களே. ஆமா, லட்சுமி அக்கா. அவங்க தான். அவங்க பொண்ணு ரேகா இருக்கால, அவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு. அடிங் கொய்யால, ரேகாவையா சொல்லுதான் இவன்? அவ சின்ன பிள்ளையாச்சே, இப்போ தானே காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருக்கு. 17 வயசு தான் ஆகுது. இவன் கேர்ள் ஃப்ரெண்டுங்க. என்ன கதை நடக்கு? கொஞ்சம் வழி விடுங்க ப்ரோ, சீக்கிரம் போய் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்கணும். எப்பா, கேர்ள் ஃப்ரெண்டுங்க? அந்த பிள்ளையும் உன்னைய லவ் பண்ணுதா? அது கேட்க தான் போய்கிட்டு இருக்கேன். இங்க பாரு தம்பி, இது மோசமான ஊரு. இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. எங்க ஊர் பிள்ளைகிட்டெல்லாம் பேச்சு வச்சுக்கிட கூடாது. இடத்த காலி பண்ணு. என்ன ப்ரோ, ஒரு மனுஷனுக்கு மனுஷன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? சப்போர்ட் பண்ணணுமா? ஆளை பாரு ஆளை. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. இல்லை, என்ன கலாட்டா இங்க நடக்கு? இவன் லட்சுமி அக்கா மகளில் லவ் பண்ணுதுன்ட்டு வந்திருக்கான். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை. எடு விளக்க மாத்த. சின்ன பிள்ளைய வந்து லவ் பண்ணுதுன்ட்டு வந்தியா? ஓடி போயிரு ஒழுங்கா. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுதீங்க? இங்க பாரு, ப்ரோனுக்கிட்ட இருந்து கண்ணை கலக்கிடுவோம் பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. இந்த ஊருக்குள்ளெல்லாம் நீ வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. எங்க தலைவர் என்னாச்சிக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நீ அடுத்து ஜெயிலில் தான் இருப்ப. சரி, நான் போய் அவளை பார்த்துட்டு போயிருந்தேன். என்னது, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் அவளை போய் பார்க்க போறியா? மரியாதையை ஓடி போயிரு. எங்க ஊர் பிள்ளைகிட்ட வந்து கல்லாட்டா பண்ணிக்கிட்டு அலைஞ்ச, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். கோவம் வந்தோன்னே அவங்க அம்மாட்ட இல்லாக்கெல்லாம் இவன் பேசுதானே. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போயிருந்தேன். இங்க பாரு தம்பி, எங்க அண்ணன் அமைதியா மரியாதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஓடி போயிரு. நீ பாட்டுக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. இந்த ஊருக்குள்ள நீ ரவுடிகள் எல்லாம் படத்துல தான் பார்த்துருப்ப, ஆனா இங்க நேர்ல பார்ப்ப. சரியா? அதுல முக்கியமான ரவுடி நாங்க 2 பேரும் தான். நீங்க இப்படிலாம் ஒரு தனி மனித சுதந்திரத்துல தலையிடக்கூடாது. எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, அவட்ட சொல்ல போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ இப்போ போறியா? அந்த பிள்ளைக்கு அம்மாவை கூப்பிடவா? அவங்கள எது கூப்பிடுதீங்க? அவங்க அடிப்பாங்க. அன்னைக்கே ஒரு நாள் அடி வாங்கிட்டு போயிட்டேன். ஏல கொக்கி குமாரு, இவனை விட்டுறாத. ஏற்கனவே லட்சுமி அக்காட்ட அடி வாங்கிட்டு போயிருக்கான்னா இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான். ஒழுங்க பிடிச்சி கொண்டு போலீஸில் கொடுத்துரு, இல்லைன்னா ஊரை விட்டு வெளியே தூக்கி போட்டுரு. கேட்டுச்சா? எங்க அண்ணன் டென்ஷன் ஆனா நீ தாங்க மாட்டே. உயிர் மேல ஆசை இருந்தா ஊரை விட்டு ஓடிரு. சரி சரி, நீங்களே இல்லாத நேரம் வந்து ரேகாவை பார்த்துக்கிட்டதே, போயிட்டு வரேன். ஊர் பக்கம் வந்துடாத, நாங்க 2 பேரும் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருப்போம். சரி, ஒழுங்கா காதலிக்க விடுதானுங்களா? செவனேன்னு இந்த பட்டன் ஃபோனையே வச்சுருந்துருக்கலாம். டச்சு ஃபோனு வேணும்னு கேட்டு வாங்கினேன். இப்போ இந்த ஃபோனை தேய்ச்சி கையில் இருக்கிற விரல் ரேகை எல்லாம் போயிட்டு. ஒரு ரேஷன் கடையில் போய் கை ரேகை வைக்க சொன்னால் கூட கை ரேகை உளமடக்கி. பாட்டிமா ரேகை எல்லாம் இல்லை, வேற ஆளை வர சொல்லுங்கங்கானுங்க. ஏன் தான் அப்படி இருக்கோ? இந்த கையும் தேஞ்சு போயிட்டு கண்ணும் ஓட்டையாயிட்டு. இதுக்கு பதில் சாதாரண ஃபோனை வச்சுருந்தா பெசாட்டுக்கு பேசிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஏங்க என்ன? ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னால நீங்கள் முதல்ல என்னைய பார்க்க வரும்போது ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு சட்டை போட்டு வந்தீங்கல்ல, அந்த சட்டை எங்க?
அதான் ராசி இல்லைன்னு அன்னைக்கு தீய வச்சு கொளுத்திட்டேனே. செத்தாண்டா சேகரு. என்னதான் வாழ்க்கையை எட்டு எட்டா பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு எட்டுக்குள்ளேயும் ஒரு 7.5 ஒளிஞ்சு கிடக்கு. நானே என் வாயால கெட்டு போயிருந்தேன். முதல்ல நம்ம நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணோம்னா வாயத்தை முதல்ல மூடணும். ஐயோ முறைக்காலே இப்போ என்ன செய்வான்னு தெரியலையே. ஏங்க எனக்கு உங்க மேல கோவமே வரல. ரொம்ப நன்றி தெய்வமே. நீ பார்த்த பார்வையை பார்த்து அப்படியே என்னை எரிச்சிருவேன்னு நினைச்சேன். ஏங்க ரொம்ப நாள் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், அது கேட்கட்டா? என்னதுமா கேளு. ஏங்க நான் சிரிக்கும் போது கன்னத்தில் குழி உழுதுல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அவசரப்பட்டு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டோமோன்னு தோணுமா? கடவுள் கொடுத்த 2வது வாய்ப்பையும் கோட்டை விட்டுட்டியே கோட்டச்சாமி, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுது. வந்தேண்டா பால்காரே, பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பால தாய்ப்பால நம்பி. ஏல நல்லா பார்த்து வச்சுக்கிட்டியா? இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நான் பாட்டுக்கு ஊருக்குள்ளே நல்ல வேலை பார்த்துக்கிட்டு தலைவர் என்னாச்சு வீட்டில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னைய வேலையை விட்டு தூக்க வச்சுட்டாளுங்க. இவளுக்கு யாரையும் சும்மாவே விடக்கூடாது. அதுக்கு தான் பழி வாங்குறதுக்கு உன்னைய வந்து பார்த்தேன். நானும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் மேலேயும் கொலவெறியில தான் இருக்கேன். நீ கிட்டுனி திருடன் தானே? ஆமா ஆமா, ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன். நல்ல ராஜா மாதிரி கிட்னியை திருடி வித்துக்கிட்டு இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். முதல்ல இந்த ஊருக்குள்ள வந்து இந்த கிழவனாரோட பொண்டாட்டியை தான் தூக்கிட்டு போனேன். அந்த கிழவியை தூக்கிட்டு போன நேரம் இன்னைக்கு வரைக்கும் நான் அடிதான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சொல்லுதேன், நம்ம 2 பேரும் கூட்டு வச்சுக்கிடுவோம். இந்த ஊரில் இருக்கிறவளுகளை பூரம் பழி வாங்குவோம். அதனால தானே உன் கூட சேர்ந்துருக்கேன். டார்கெட் இந்த கிழவன் தான். இவனை தூக்கிட்டு போய் வச்சு கிட்னி சட்னின்னு எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுரு. கிழவன் தான் நம்மளுக்கு சரியா இருப்பான். ஏன்னா ஏற்கனவே இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைகளை பூரம் கடத்தி நான் நிறைய அனுபவிச்சுட்டேன். இன்னும் அவளுக்கு மேல கையை வைக்க முடியாது. முதல்ல இந்த கிழவனை தூக்குவோம். புலம்பிக்கிட்டே நிக்காதல, போய் தூக்கு போ. மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. மங்கம்மா மங்கம்மான்னு நல்ல கடைசியை சொல்லு விட்டுக்கோ. நாளையிலேருந்து இந்த உலகத்தையே பார்க்க முடியாது. ஒரு 2 கிட்னியும் உருவிடுவோம். என்னது இது, வண்டி ரொம்ப நேரமா நிக்கி, நானும் அழுத்தி அழுத்தி பார்க்கேன், சைக்கிள் நவர மாட்டேக்கே. எப்படி நவரும் கிழவனாரே? நான் தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கியா? யாருல நீ? என்னைய தெரியலையா? உன்னை எப்படி இல்ல தெரியாம இருக்கும் திருட்டு பயலே. கிட்னி திருடன் தானே நீ? ஆமா, இன்னைக்கு உன் 2 கிட்னியும் உருவத்தான் வந்திருக்கேன். இந்த அலமேல் எதுக்கு இங்க வந்தா? அவதான் என் பார்ட்னரு. ஆட பேதியில போவா, நீயே இவனுக்கு பார்ட்னரா இருக்க. கிட்னி திருடிய நீயும்? ஏல விளங்காத பையல, இவனை கடத்திட்டு போன நீ நின்று கதை பேசிக்கிட்டு இருக்க. தூக்கல கிழவனே. யார வந்து தூக்க வந்தீங்க? நான் யாருன்னு நினைச்சேன். தூக்கு தூக்கு தூக்கு. ஏட்டி என்னைய உடுட்டி, எல உடு. இன்னைக்கு தான் உலகத்தை பார்க்கறது கடைசி நாள். நல்லா பார்த்துக்கோ, இனிமேல இருந்து பார்க்க முடியாது. என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் செய்ய மாட்டேன். 2 கிட்னியை மட்டும் உருவி வித்துருதேன். அட பாவிகளா, என் பட்டையும் என் மங்கம்மாவையும் கடைசியை பார்க்க முடியாம போயிரும் போலயே. பட்டுக்கிட்டுன்னு வாயிலே ஒரு கொட்டு விழுந்துரும். பெசாட்டுக்கு இரு. பெசாட்டுக்கு இருக்கணுமா?